இந்த நாளிலும் நம்ம வேதத்திலும் நம்ம வசனம் எடுத்து வாசிப்போம். எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு நபர் வாசிங்க. இன்னொரு நபர் 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தான். வேதத்துல இந்த 2 மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் இந்த வார்த்தையினாலே சொல்லுகிறார். ஈசாக்கை குறித்து வாசிக்கிற போது ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிற போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா வளர்ச்சி அடைதல், பெருகுதல். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு விருத்தி என்ன செய்யணும் இருக்கணும். கர்த்தர் ஈசாக்கை விருத்தி அடைய பண்ணினான், கர்த்தர் தாவீதை விருத்தி அடைய பண்ணினான். அவர்கள் இருவரும் வளர்ச்சியின் பாதையில சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் என்ன பண்ணினார்கள்? ஐஸ்வர்யத்துல, மகிமையில, கனத்துல என்ன பண்ணினார்கள்? பெருகினார்கள். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் விருத்தி அடையணும்னு சொல்லி கர்த்தருடைய பெரிதான விருப்பமா இருக்கிறது. நாம விருத்தி அந்த நிலைமைக்கு நம்ம கடந்து போகிறோமா? நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியின் பாதையில இருக்கிறதா, இல்ல நம்முடைய வாழ்க்கை தேக்க நிலையில இருக்கிறதா? பொதுவா பாத்தீங்கன்னா, உதாரணமாக இப்ப நம்ம ஒரு 5000 ரூபாய் மாத சம்பளத்துல நம்ம வேலைக்கு சேர்றோம். அப்ப நாட்கள் போக 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 என்ன நடக்கணும்? நம்முடைய சம்பளம் என்ன செய்யணும்? கூடணும். நம்ம வேலை செய்கிறதை பொறுத்து, நம்ம உண்மையா இருக்கிறதை பொறுத்து, நம்ம நேரப்படுத்தி சரியாய் செய்கிற போது என்ன செய்யணும்? ஒரு உயர்வு நமக்கு வருகிறது. அப்ப 5000 ரூபாய்க்கு மாத சம்பளத்துல சேர்ந்து எனக்கு 5 வருஷம் ஆனாலும் அதே 5000 ரூபாய் வேலையில நான் செய்யறேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நமக்கு வேலையா இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய தொழிலா இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய குடும்பத்தில் எந்த ஒரு காரியமானாலும் சரி, நாட்கள் செல்ல செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல 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 ஒரு வளர்ச்சி என்ன பண்ணணும்? இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்ப ஒவ்வொரு நாளும் தாவீது என்ன பண்ணார்? ஆசீர்வாதத்தை பெருகினார். அதை ஈசாக்கை குறித்து ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அப்ப அவர்கள் இருவரும் என்ன பண்ணினார்கள்? வளர்ச்சியின் பாதையில போனார்கள். இருவர் வாழ்க்கையில தேக்க நிலை இல்ல, ஆசீர்வாதத்துக்கு குறை இல்ல, நன்மைகளுக்கு குறை இல்ல, கர்த்தருடைய கிருபைகளுக்கு என்ன செய்யல? குறைவு இல்லை. அப்ப நம்முடைய குடும்பம் வளர்ச்சியின் பாதையில செல்கிறதா, இல்ல நாம ஏதாவது தேக்க நிலையில இருக்கிறோமா என்பதை என்ன செய்யணும்? நிதானித்து பார்த்து நம்முடைய காரியங்களை நம்ம சரிபடுத்திக் கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சரி, வீட்டு கூட்டங்களும் சரி, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? கவனமா கேட்டு அவைகளுக்கு வாழ என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் பேசுகிற காரியங்கள் வேதத்தில் அநேக சத்தியங்கள் இருக்கிறது, அநேக வசனங்கள் இருக்கிறது. அந்தந்த நாளுக்கு தேவையான, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தேவையான கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார். அவைகள் நம்ம கவனமா கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவோம். ஆனால் அந்த வசனத்தின் மூலமா வருகிற நன்மை அதிகமா நாம பெற்றுக் கொள்ளலாம். இப்ப தாவீது ராஜாவும் ஈசாக்கும் என்ன பண்ணினார்கள்? நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தார்கள். அப்ப நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நம்முடைய தொழில் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஒரு வளர்ச்சி என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு பெருக்கம் என்ன செய்யணும்? இருக்கணும். அது பொதுவா உலகத்தார்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே போல நாமளும் என்ன செய்யணும்? எதிர்பார்த்து அதற்கேற்ற கிரியைகளை நாம செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமா நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய குடும்பத்துல ஒரு விருத்தி உண்டாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படி குடும்பத்துல ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா, ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? முதலாவதாக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல ஒரு விருத்தி உண்டாகணும். கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ண வேண்டுமானால் நாம பலம் உள்ளவர்களா இருக்கணும். கவனமா கவனிக்கணும். பலம் உள்ளவர்கள் விருத்தி அடைவார்கள், பலவீனம் உள்ளவர்கள் விருத்தி அடைய முடியாது. பலம் அப்படி என்றால் சரீர பிரகாரமான பலனும் நமக்கு தேவை, ஆவிக்குரிய பலமும் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்மிடத்தில் சரீரபரமான பலன் இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செய்ய முடியும், போக முடியும். இப்ப எலியாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எலியாவுக்கு நல்ல பலன் இருந்துச்சு, பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்தாரு.
ஆனா எசேக்கியேலுக்கு பயந்து என்ன செய்கிறான்? சூரியச்செடிகள் கீழே படுத்துக்கொண்டு, ஆண்டவரே போதும், என் ஜீவனை என்ன பண்ணுங்க, எடுத்துக் கொள்ளுங்க, நான் ஒரு பெரிய நல்லவன் ஒண்ணும் கிடையாது. பின்பதாக தூதன் வந்து தட்டி 2 முறை என்ன செய்வார்? ஆகாரம் கொடுக்கிற போது அந்த வெள்ளத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் என்ன செய்வார்? போதை மலை மட்டும் நடந்து போவார். அப்ப கர்த்தர் கொடுக்கிற பலன் விசேஷமானது. அப்ப பலமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? வளர்ச்சி அடைவார். நீங்க எந்த ஒரு செடி எடுத்தாலும் சரி, மரம் எடுத்தாலும் சரி, வேர்கள் நல்ல ஆழமா போகணும் அப்படின்னா காற்றடித்தால் என்ன செய்யும்? மரம் அப்படியே விழுந்துடும். கீழே ஸ்ட்ராங்கா கீழே அப்படின்னா மரம் என்ன செய்யாது? நிக்காது. அதே போல நம்ம எந்த பில்டிங் கட்டினாலும் 2 மாடி 3 மாடி 5 மாடி, இன்னைக்கு நிறைய மாடி கட்டுறாங்க. கெட்டுக்கிற மாடியெல்லாம் ஸ்ட்ராங்கா நிற்கணும் அப்படியே என்ன செய்யணும்? அஸ்திபாரம் நல்ல ஸ்ட்ராங்கா போடும். அஸ்திபாரம் சரி இல்லை அப்படின்னா என்ன செய்யாது? பில்டிங் நல்லா நிக்காது. உதாரணமா பாத்தீங்கன்னா, நான் சின்ன பையன் இருக்கிற போது எங்க வீட்டுக்கு மேல ஒரு கூரை செட்டு ஒண்ணு எங்க அப்பா போட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. மேல அந்த கிடுகெல்லாம் வச்சு செட்டு போட்டிருந்தாங்க. அப்ப செவத்துல சும்மா ஒரு கொக்கி மாதிரி மாட்டி, அதே போல அந்த எண்ணெய் கேன் ஒண்ணு வந்து இருக்கும். அந்த எண்ணெய் கேன்ல சாந்த குழைச்சி அதுல கம்பு வச்சு என்ன பண்ணாங்க? ஒரு செட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. மே மாசம் வச்சு கோடைமலையில வச்சு, கோடைமலையில எல்லாரும் தெரியும், காத்து என்ன செய்யும்? கொஞ்சம் பலமா அடி. நல்லா மழை பெஞ்சு காத்து பயங்கரமா அடிச்சிச்சு. மழை பெஞ்சு முடிஞ்சு வெளியே வந்தா மேல செட்டை காணும். பின்னாடி பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி துண்டா தூக்கிட்டு போய் கீழே கிடக்கும். அப்ப அஸ்திபாரம் என்ன செய்யல? ஸ்ட்ராங்கா இல்ல. காத்து அடிச்ச உடனே துண்டா தூக்கிட்டு போய் என்ன செய்யுது? கீழே விழுந்துருச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலம் உள்ளவர்களா இருப்போம். ஆனால் என்ன செய்யலாம்? விருட்சி அடைய முடியும். விருட்சி அடைய முக்கியமானது, முதன்மையானது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் பலம் உள்ளவர்களா இருக்கணும். பலம் உள்ளவர்கள் அப்படின்னா உதாரணமாக வாஸ்து பாத்தீங்கன்னா, புதித மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தாவீது ராஜா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, தாவீது ராஜாவுக்கு விரோதமாக அவருடைய குடும்பம் என்ன பண்ணது? இருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளா என்ன பண்ணு? வரிசையா வரைச்சு. அவர் தாவீதை என்ன செய்யல? அழைக்கல. தாவீதை என்ன பண்ணினார்கள்? ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. கடைசியில சாமுவேல் கேட்ட பின்பதாக என்ன பண்றாங்க? தாவீதை கூட்டிட்டு வராங்க. அவ குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட நிலைமையில தாவீது என்ன பண்ணா? இருந்தார். அதே போல பொண்ணு கொடுத்த மாமனார் என்ன பண்றாரு? தாவீதை கொல்வதற்கு ஈட்டியை கொண்டு எரிந்தாரு. ஆட்களை நியமிக்கிறார். இப்படி என்ன செய்யும்? தாவீதை கொன்றணும். அதே போல தாவீதுடைய மகனாகிய அப்சலோம் என்ன பண்ணுவான்? தாவீதுக்கு விரோதமா எழுப்பி சிங்காசனத்துல உட்கார்ந்துவார். உடனே தாவீது அப்சலோமுக்கு பயந்து என்ன பண்ணுவார்? நாட்டை விட்டு ஓடுவான். அதே போல 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல வாசி பார்க்கிறோம், தாவீதோடு கூட இருந்த பராக்கிரமசாலிகள் தாவீதுக்கு விரோதமா எழுப்பி என்ன பண்ணாங்க? எரிய கற்களை எடுத்துக்கொண்டார். அப்ப இவ்வளவு பாடுகள் தாவீது ராஜா வாழ்க்கையில வந்தாலும் தாவீது என்ன பண்ணல? சோர்ந்து போய் கர்த்தரை விடல, கர்த்தரை விட்டு ஓடல, கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்தார். கர்த்தருக்குள்ளாக பலப்படமான வேதம் சொல்றது போல தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். கர்த்தருக்குள் பலப்படமான இதனால்தான் தாவீதால் என்ன செய்து விருட்சி அடைய முடிந்தது. அப்ப நாம கர்த்தருக்குள்ளாக பலம் உள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா, என்னைய ஒரு நபர் சீக்கிரமா கோபப்படுத்த முடியும், என்னைய ஒரு நபர் சீக்கிரமாய் அழ வைக்க முடியும், என்னைய ஒரு நபர் சீக்கிரமாய் துக்கப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ளாக பலம் உள்ளவர்களா இல்ல. ஒருவர் சொன்ன வார்த்தைய நம்மளால தாங்க முடியல, ஒருவர் செஞ்ச காரியம் நம்மளால ஏற்றுக்கிட முடியல, நமக்கு கோபம் அதிகமா வருது, நமக்கு அழுக அதிகமா வருது, நமக்கு துக்கம் அதிகமா வருது அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ளாக பலம் உள்ளவர்களா இல்ல. ஏன்னா பலம் உள்ளவர்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க? சோர்ந்து போக மாட்டார்கள். பலம் உள்ளவர்கள் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க? துக்கத்துல உட்கார்ந்துட மாட்டாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன வயசோ பெரிய வயசோ யாராவது ஒரு நபர் 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? மாறி மாறி சும்மா இப்ப உதாரணத்துக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னா சும்மா வாயில ஆரம்பிக்கும், திடுதுப்புன்னு கல் எடுப்பாங்க, திடுதுப்புன்னு கட்டை எடுத்து செய்வாங்க, அடிப்பாங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு அடிச்ச ரத்தம் வந்து அவங்க அழுவாங்களா அழ மாட்டாங்களா? சொல்லுங்க. 2 பெரிய ஆள் சண்டை போடுறாங்க, மாத்தி மாத்தி அடிச்சு மண்டை உடைஞ்சு இப்ப ரத்தம் வருது. ரத்தத்தை பார்த்தோன்னா அவங்க அழுவாங்களா அழ மாட்டாங்களா? ஏன் அழ மாட்டாங்க? இப்ப 2 பேரும் சண்டை போடாம திரும்ப எதிர்வாத விரமா கீழே விழுந்து ஒரு பெரிய அடிபட்டுச்சு, அப்ப அழுவாங்க அழ மாட்டாங்களா? அழுவாங்க. தெரியாம கீழே விழுந்து
அடிபட்டு கால் வலிக்கிற போது அழுவாங்க. ஆனா சண்டை போட்டு கால் கை கால் உடஞ்சு என்ன செய்ய மாட்டாங்க, அழ மாட்டாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்குள் பலப்படவர்களா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எதை கண்டு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. இப்ப ஒரு நபர் என்னை சீக்கிரமாய் அழ வைக்கிறார் அப்படின்னா, ஒரு நபர் சீக்கிரமா என்னை துக்கப்படுத்த வைக்கிறார் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள் பலப்படவர்களாய் வாழும். ஏன்னா சங்கீத புத்தகம் 112 7ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதால் நீதிமான் பயப்படான், ஏனெனில் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திருடனாய். அந்த நிலைமைக்கு நாம வரோம். என்ன நிலைமை? யாரு என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். யோபுட்ட வந்து சொன்னார், ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, ஒட்டகம்லாம் செத்து போச்சு, 10 பிள்ளைகள் செத்து போனாங்கன்னு சொன்ன உடனே யோபு என்ன செய்யல, வருத்தப்படல. யோபு என்ன செய்யல, பயப்படல, கணக்கல. அதே போல யோபு செய்த புட்கள் வந்தது, சலம் அடித்தது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு பயப்படல. யோபுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? தேவரே சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் ஒரு ஜனம் எனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும், ஒரு ஜனம் எனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பினால் என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது. ஏனென்றால் தாவீது ராஜா கர்த்தருக்குள் பலம் உள்ளவராய் இருந்தார். குடும்பம் விரோதமாய் எழும்பினது, மகன் அப்சலோம் விரோதமாய் எழும்பினார், மாமனார் விரோதமாய் எழும்பினார், கூட இருந்த பராக்கிரமசாலி விரோதமாய் எழும்பினார்கள். ஆனா தாவீது எதை கண்டு என்ன செய்யல, பயப்படல, ஒடுங்கி போகல, மனம் புரிந்து போகல. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நாம விருட்சி அடையணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், பலப்படணும். பலவீனம் உள்ளவர்களா நம்ம இருப்போமானால், கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போவோமானால், நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போவோமானால் கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியாது, நாம விருட்சி அடைய முடியாது. அதனால முதலாவது விருட்சி அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளாக பலமுள்ளவர்களா இருக்கணும். அதே போல நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல நீங்க 13ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது ஈசாக்கை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் நாட்களில் தோண்டின துறவை என்ன பண்ணுவார்கள், பெலிஸ்தர்கள் மூடி போட்டாங்க. இப்ப அப்பா தோண்டின துறவை என்ன பண்ணுகிறான், மகனாகி ஈசாக்கு துறவு தோண்டுகிறான். ஒரு இடத்துல துறவு தோன்ற உடனே அங்க இருக்கிற மேற்படி என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, இந்த துறவு எங்களுடையது. சரிப்பா சொல்லி இன்னொரு இடத்துக்கு போறாரு, அங்கேயும் துறவு தோண்டுகிறார், அங்கேயும் நீரூற்று வருகிறது. அங்கே என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாரு. இவர் அமைதியா போறார். திரும்ப ஒரு 3வது இடத்துல துறவு தோண்டுகிறார், ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறார், அங்கேயும் நீரூற்று வருகிறது. கொஞ்ச நாட்கள் கழித்து வாக்குவாதம் பண்ண மனிதர்கள் ஈசாக்கோடு என்ன பண்றாங்க, சமாதானமாகும்படி உடன்படிக்கை பெற்றுக் கொண்டார். அப்ப அந்த இடத்துல ஈசாக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கு. அப்பா தோண்டின கிணறு நான் என்ன செய்வேன், திரும்ப தூர்வாருவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன செய்யலாம் கேட்கலாம். ஆனா ஈசாக்கு என்ன செய்யல, வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏனென்றால் ஈசாக்கு கர்த்தருக்குள் பலமுள்ளவனாய் இருந்தபடியினால் பொறுமையா இருந்தான். விருட்சி அடைய பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பலமுள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதிகமா பேச மாட்டாங்க. நீ பொதுவா பார்க்கிற போது பெரிய நடிகரா இருந்தாலும், பெரிய பணக்காரரா இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகள் உலகம் முழுவதும் பரவனாலும் தேவைப்படுற நேரத்துக்கு மட்டும் தான் என்ன செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க ஒரு மேலான இடத்துல என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு மரியாதை கிடையாது சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப பேச மாட்டாங்க. தேவையானதை மட்டும் பேசுவார்கள், தேவையான இடத்தில் மட்டும் என்ன செய்வார்கள், பேசுவேன். நேரத்துக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அந்த வார்த்தைக்கு அதிக கனத்தை கொடுப்பார்கள். அப்ப நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம கர்த்தருக்குள்ளாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். பலம் உள்ளவர்கள் பொறுமையா இருப்பார்கள். அந்த இடத்தில் ஈசாக்கு என்ன பண்ணா, பொறுமையாய் செயல்பட்டார். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம விருட்சி அடையணும், வளர்ச்சி பாதையில போகணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளாக நம்ம பலம் உள்ளவர்களாய் மாறுகிறோமானால் அந்த அளவுக்கு கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவார், உயர்த்த தேவன் நம்மை வல்லவராக இருக்கிறார். பொதுவாக எங்களுடைய தலைமை சபையில ஒரு மாசஸ் மீட்டிங் நடந்துச்சு. அப்ப சபை வளர்ச்சி குறித்து ஒரு ஊழியர் என்ன பண்ணா, செய்தி கொடுத்தா. அப்ப உதாரணமாக சபை வளர்ச்சிக்கு அவர் சொன்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு டார்ச் லைட் என்ன பண்ணா எடுத்தார். டார்ச் லைட் எடுத்து என்ன பண்ணாரு, தரையில அந்த டார்ச் லைட் அடிச்சார். அப்ப அடிக்கிற போது அந்த வட்டம் என்ன செய்யும், சின்னதா இருக்கும். தரையோட தரையை கொஞ்ச இடத்துல டார்ச் லைட் அடிக்கிற அப்படின்னா வட்டம் என்ன செய்யும்,
சின்னதா டார்ச் லைட்ட தூக்க என்ன நடக்கும்? வட்டம் பெருசாகும். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ கர்த்தருக்குள்ளாக எந்த அளவுக்கு வளருகிறாயோ அந்த அளவுக்கு என்ன செய்யுமா? சபை வளரும். அப்ப நம்ம கர்த்தருக்குள் எந்த அளவுக்கு நம்ம பலம் உள்ளவர்களாய் மாறுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம என்ன செய்வார்? விருத்தி அடைய பண்ண தேவன் வல்லவர் இருக்கிறார். நம்ம முதலாவதாக கர்த்தருக்குள் நாம பலம் உள்ளவர்களா இருக்கிறோமா இல்ல பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிபடுத்துகிற போது நம்ம தேவன் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவார்? விருத்தி அடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அஸ்திபாரங்கள் ரொம்ப என்ன செய்யணும்? பலமா இருக்கணும். அஸ்திபாரம் சரி இல்லை அப்படின்னா வீடு நிக்காது. அஸ்திபாரம் சரி இல்லைன்னா கிறிஸ்தவனால பிரச்சனை மத்தியில நிக்க முடியாது. பிரச்சனை வருகிற போது அவன் எதிர்த்து பேசுவான். பிரச்சனை வந்தா சண்டை போடுவான். பிரச்சனை வந்தா அடிப்பான். பிரச்சனை வந்தா கெட்ட வார்த்தை பேசுவான். யாரு? அஸ்திபாரம் சரியில்லாத. நாம அஸ்திபாரம் சரியோடு இருக்கிறோமா சரியில்லாமல் இருக்கிறோமா? கர்த்தருக்குள் பலம் உள்ளவர்கள் இதெல்லாம் ஒரு காரியமா பார்த்துக்கிடுவோம். பேசாம அமைதியா செய்வாங்க, பேசுவான். அதுதான் பலம் உள்ளவர்களுக்குள்ளான ஒரு அடையாளம். அந்த அளவுக்கு நம்ம வளர நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்மை விருத்தி அடைய பண்ணுவாராக. முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளாக பலம் உள்ளவர்களாக. இரண்டாவதாக வசனம் எடுத்து வாசிங்க. அதே நீங்கள் ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் குடியிரு. அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். நல்லா கவனிக்கணும். ஈசாக்கு நாட்களில் பெரிய பஞ்சம் வருகிறது. அப்ப ஈசாக்கு ஒரு என்ன செய்யலாம்? எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா நீங்க 2ஆம் வசனம் வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ எகிப்துக்கு போகாமல். அப்படி என்ன பண்ணி இங்கே குடியிரு சொன்ன உடனே ஈசாக்கு என்ன பண்ணுவார்? கீழ்ப்படிந்து கேராரில் குடியிருப்பார். அந்த பஞ்சத்தின் நாட்டில் ஈசாக்கு விதை விதைக்கிற போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தால் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்வார். அப்ப இரண்டாவது நம்முடைய குடும்பத்துல ஒரு விருட்சி ஒரு வளர்ச்சி உண்டாகணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம இருக்கணும். இப்போ ஒரு காரியம், இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வாரானா கீழ்ப்படுகிற இருதயம் யார் யாருக்கெல்லாம் இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருக்கா? ஆண்டவர் நேரா வந்து உடனே நீ திருவேங்கடம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னா உடனே கிளம்பி போவோமா? உடனே ஆண்டவர் நேரா வந்து இது எனக்காய் செய் அப்படின்னு சொன்னா உடனே செய்கிற மனநிலை, உடனே கீழ்ப்படுகிற எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அப்ப ஈசாக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து பஞ்ச நாட்களிலும் குடும்பத்தை விட்டு என்ன செய்யல? அந்த ஊரை விட்டு போகல. அதே தேசத்தில் குடியிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பலன் வருகிறது. பின்பதாக வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு வர வர விருட்சி அடைந்து மகா பெரியவனான. எதனால? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால. கீழ்ப்படிகிற இருதயம் நமக்குள் இருக்குமானால் நாம என்ன செய்யலாம்? விருட்சி அடையலாம். இதுவரைக்கும் நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு, ஆண்டவர் நம்மகிட்ட பேசாமல் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார், அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துகிறார், அடிக்கடி நம்ம எச்சரிக்கிறார். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற காரியங்களை நினைவுபடுத்துகிற காரியங்களை எச்சரிக்கை நம்ம செய்கிறோமா இல்ல அதை நம்ம தட்டி கழிக்கிறோமா? நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? கீழ்ப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பொய் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை தட்டி கழிக்கிற கூட்டம் இன்னைக்கு அதிகமா பெருகிடுச்சு. நாம கர்த்தருடைய வார்த்தையை தட்டி கழிக்கிறோமா இல்ல ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த நிமிடத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட நேரில் வந்து பேசினா நீங்க அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களா மாட்டீர்களா? என்ன செய்யுங்க சொல்லுங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு அவனும் என்ன பண்றான்? ஊழியக்காரரா இருக்கிறாரு. கழுவு பள்ளியில் என்ன பண்றாரு? ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இடையில ஒரு செய்தி அவர் என்ன நம்மள மாதிரி நம்ம யூடியூப்ல போடுற மாதிரி அவர் என்ன பண்றாரு? செய்தியில யூடியூப்ல போடுறாரு. அப்ப ஸ்டார்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மட்டும் வந்து அதை நான் பார்த்து அப்ப கழுவு மலையில செய்த ஜபத்தை குறித்து பேசுகிற போது அப்ப அந்த செய்தியில சொல்றாரு, இப்ப ஆண்டவர் நேர்ல வந்து எப்ப நான் உன்னை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன், நீ கேட்டதான் நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆனா நீ 2 காரியத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி
2 நிபந்தனை கொடுக்கறேன்னு சொல்லி வச்சுக்கிடுவோமே. முதல்ல என்ன நிபந்தனை? 1 மணி நேரம் என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். 2வது கழுகுமலையிலிருந்து கோயில்பட்டி வரைக்கும் நடந்து போயிட்டு என்ன செய்யணும்? நடந்து வரணும். அப்படின்னு 2 நிபந்தனையில ஒரு நிபந்தனை நீ செய்தீங்கன்னா உனக்கு நான் என்ன செய்வேன்? நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வீங்க? அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவருக்கு நேரம் நீ கேட்கறதெல்லாம் உனக்கு நான் சொல்றதை நீ கேட்க. உனக்கு 2 நிபந்தனை ஏதாவது ஒண்ணு மட்டும் செய். என்ன செய்? நீ 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றியா, இல்ல திருவேங்கடம் வரைக்கும் நடந்து போயிட்டு நடந்து வாடி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா வேகமா ஓடிட்டே வந்துடுவாங்க திருவேங்கடம். 1 மணி நேரம் இவன் உட்கார்ந்து ஜெபம் பண்ண, அதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம். என்ன செய்வோம்? வேகமா நடந்து அப்படின்னா அது உடம்புக்கு நல்லது. என்ன செய்வோம்? வேகமா நடந்து வேகமா முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நடக்கிறதை விட சபை இந்த அளவுக்கு முக்கிய இன்னைக்கு எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மாறி போய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கிற இருதயம் நமக்குள் இருக்குமான சொல்லுங்க, நான் செய்யறேன், என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஒப்பு கொடுக்கிற சொல்லி நம்ம இருதயம் நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து நம்மை விருச்சி அடைய பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். அதே போல இன்னொரு வருஷம் நீங்க வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதியை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருந்த நாளிலும் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். கவனிக்கணும், ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுத்த. அதே போல தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது உரியாவின் சங்கதியை தவிர உயிரோடு இருந்த நாளிலும் கர்த்தர் தனக்கு கட்டளை செய்த ஒன்றையும் விட்டு விலகல. அப்ப தாவீது ராஜா செய்தது ஒரே ஒரு பெரிய பாவம். உரியாவை கொன்னு என்ன பண்ணார்? பர்சை பாலை எடுத்துக்கொண்டார். அது பின்பதாக ஜீவன் இருக்க வரைக்கும் என்ன செய்யல? கர்த்தர் சொன்ன கட்டளையின்படிதான் நடந்தார். என்ன சில விட்டு விலகல. அதனாலதான் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடையும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிற போது சரிங்க ஆண்டவரை நான் செய்யறேங்கிற ஒரு மனநிலை, ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்க தேவன் வல்லவர் இருக்கிறார். அவர் தேவ சமூகத்தை நம்ம நிதானித்து பார்க்கணும். நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது, நம்ம செவி கொடுக்கிறோமா என்பதை நம்ம சரிபடுத்தி கொண்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய நன்மைகளை வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப 2வதாக நம்ம விருச்சி அடையணும் அப்படின்னா கீழ்ப்படிக்கிற இருதயம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். 3வதாக நம்ம பார்க்க போற காரியம் என்னவென்றால், நம்ம விருச்சி அடைய வேண்டுமானால் 3வது முக்கியமான ஒரு காரியம், முதலாவது வேதம் சொல்லுகிறது பலமுள்ளவர்களா இருக்கணும். பலமுள்ளவர்கள் விருச்சி அடைவார்கள். 2வது கீழ்ப்படிகிறவர்கள் விருத்தி அடைவார்கள். 3வது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் விருச்சி அடைவார்கள். நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இப்ப உங்க எல்லாத்தையும் மயக்க கொடுத்து இந்த உலகத்துல உங்களுக்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? உலகத்துல உங்களுக்கு முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பொதுவாய் பார்க்கிற போது இந்த உலகத்துல முக்கியமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நம்ம சொல்லாட்டாலும் ஒரு காரியம் நம்ம விட்டு போகிற போது அது ரொம்ப என்ன செய்யும்? மனதுக்கு வேதனையா இருக்கும். அப்ப 3வது நம்ம விருச்சி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, நல்லது கெட்டதிலும் சரி, நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற போது வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னை கனம் பண்ணுவானால் நான் அவன் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஒரு மனிதன் கனப்படுத்துவானால், கர்த்தருக்கு ஒரு மனிதன் மரியாதை கொடுப்பானால் கர்த்தர் அவனை என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ணுகிறார். கர்த்தரை ஒரு மனிதன் அசட்டை பண்ணுவானால், கர்த்தரை ஒரு மனிதன் உதாசீனப்படுத்துவானால் கர்த்தர் அவனையும் அசட்டை பண்ணுகிறார். அவனையும் என்ன செய்வார்? உதாசீனப்படுத்துவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்வார்? விருட்சி அடைய பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார். உதாரணமாக இன்னொரு வசனம் இங்க எடுத்து வாசிக்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:25 வாசிப்போம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரே எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நல்லா கவனிங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நல்லா ஞாபகம், தாவீது சாதாரணமான ஆள் கிடையாது. தாவீது ஒரு நாட்டிற்கே ராஜா. அதே போல இன்னொரு வசனம் வாசிங்க, 1 நாளாகம புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 1 நாளாகம புஸ்தகம் 22ல, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை நீ பண்ணினாய். நீ நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். போதும். சாலமோன் தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்ற அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்ப்பா, நீ என்ன பண்ண? பெரிய யுத்தங்களை நடத்தின, நிறைய ரத்தத்தை என்ன பண்ண? சிந்தினால என்ன செய்ய? எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன் குமாரன் எனக்கு என்ன செய்வான்? ஆலயத்தை கட்டுமா. நல்லா கவனிக்கணும். தாவீது ராஜா சொல்ல வார்த்தை, கர்த்தரை நான் எப்பொழுதும் என்ன செய்கிறேன்? எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு நாட்டை ஆண்ட ஒரு பெரிய ராஜா, அநேக யுத்தங்களை செய்த பெரிய ராஜாவாகிய தாவீது சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணேன்? கர்த்தருக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன். அப்ப நாட்டை ஆண்ட ஒரு ராஜா ஜெபிக்கணும் இருந்து என்ன பண்ணாரு? ஜெபித்தாரு. வேதத்துல அதிகமான யுத்தங்களை செய்தவர் தாவீது ராஜா, அநேக ரத்தத்தை சிந்திரவர் தாவீது ராஜா. ஆனா சொல்லுகிறார், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெபம் பண்றதுக்கு நேரமே இல்ல, வேதத்தை வாசிப்பதற்கு நேரமே கிடைக்க மாட்டாங்க. இல்ல நீ பைபிள் வாசியா? ஐயோ எனக்கு நேரமே இல்ல, படிக்கிறதுக்கு நேரம் சரியா போச்சு, வேலை செய்யறதுக்கு நேரம் சரியா போச்சு. நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கா? நம்பிக்கை இருக்கீங்க? நிறைய யுத்தங்களை செய்த தாவீது, ஒரு ராஜ்யத்தை ஆண்ட தாவீது சொல்லுகிறார், நானே எப்பொழுதும் என் கண்கள் என்ன பண்ணுகிறது? கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னா அவைகள் மத்தியிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கர்த்தர் என்ன செய்தார்? தாவீது ராஜா கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அப்ப இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா ஜெபம் பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஜெபிக்கிறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எல்லாருக்கும் வேலைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது, எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு. அவைகள் மத்தியில் நம்ம கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை கொடுக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா என்று நாம சரிபடுத்திக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுப்பான், ஆனால் கர்த்தர் அவனை விருட்சி அடைய பண்ணுவார். நல்லா ஞாபகம், அண்ணன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன செய்ய மாட்டாங்க? ஆசீர்வதிக்கிறது கிடையாது, பெற்ற அப்பா அம்மா ஆசீர்வதிக்கிறது கிடையாது, அதே போல பெரியப்பாவும் சித்தப்பா ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு ஒண்ணு அப்படின்னா நம்மை தேர்ச்சுகிறவர், முதன்மையா வருகிறவர் கர்த்தர். கர்த்தர் கூட இல்ல அப்படின்னா மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க? எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அது சும்மா பார்ப்பாங்க, சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. கர்த்தர் தான் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுக்கு நேரம் எடுத்து நாம ஜெபிப்போமானால், நேரம் எடுத்து காரியத்தை செய்வோமானால், கர்த்தர் நிச்சயமா நம்ம விருட்சியலை பண்ணவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் முக்கியமான நபரா இருக்கிறார்? கர்த்தர் முக்கியமான நபரா என்ன பண்ணுங்க? நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களை விருட்சியலை பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு பொதுவா பார்க்கிற போது இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில இருக்கிற காரியங்களை பார்த்தா, இன்னைக்கு சபையை ஈஸியா என்ன பண்றாங்க? உதாசீனப்படுத்துகிறார்கள். அதுக்கு மிஞ்சி என்ன பண்றாங்க? கர்த்தரை உதாசீனப்படுத்தி எட்டி மிதிக்கிற கூட்டம் இன்னைக்கு அதிகமா பெருகிடுச்சு. உதாசீனப்படுத்துறதுனா என்ன சொல்லுங்க? அசத பண்றது, உதாசீனப்படுறது வார்த்தையெல்லாம் கேட்கறீங்கள. அசத பண்றதுனா என்ன? உதாசீனப்படுத்துறதுனா என்ன?
உங்க பிள்ளை அவனை கேட்க அசட்டை பண்றதுன்னா என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டுக்கிடாம இருக்கிறது. வேற உதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன பண்றாங்க, பத்திரிகை கொடுக்குறாங்க. நீங்க அந்த கல்யாணத்துக்கு போறீங்க, நல்ல நெருங்கின சொந்தம், நல்ல பழக்கம், கல்யாணத்துக்கு போறீங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு போய் அங்க போய் நிக்கிற போது வீட்டாளுங்க உங்களை வாங்க அப்படின்னு கூட சொல்ல, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, போட்டா எடுங்க அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? வாங்கன்னு கூப்பிடல, உட்காருங்கன்னு கூப்பிடல, சாப்பிடுங்கன்னு சொல்லல, போட்டா எடுங்கன்னு சொல்லல, நீங்க என்ன செய்வீங்க? விறுவிறுன்னு கிளம்பி வந்துடுறாங்க. அது யாரா இருந்தாலும் செய்ய மாட்டேன், கூட பண்ண அண்ணனா இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, மரியாதை இடத்த நான் என்ன செய்ய மாட்டேன், நிக்க மாட்டேன். அதான் அசட்டை பண்றது. அசட்டை பண்ணது யாரு? அவர். கல்யாணம் பண்ண என்ன செய்யணும்? வாங்கன்னு கூப்பிடணும், சாப்பிட்டு போங்கன்னு சொல்லணும், சாப்பிட்டீங்களான்னு என்ன செய்யணும் கேட்கணும், போட்டா எடுத்துட்டு போங்கன்னு செய்யணும் சொல்லணும். இது கணத்துக்கு உண்டான ஒரு வார்த்தை. அப்போ ஒரு நபர் நம்மள அசட்டா பண்றாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? மூஞ்சல கூட முழிக்க மாட்டேன், கிளம்பி போயிடும். அப்ப நாம கர்த்தரை அசட்டை பண்ணுகிற போது ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? இப்ப என்ன முகத்தை வச்சுக்கிட்டு போய் ஆண்டவரை போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம, தினமும் ஜெபம் பண்ணாம, வேதத்தை வாசிக்காம, கஷ்டம் வந்து ஆண்டவரே என்னை காப்பாற்ற உதவி சொல்லி என்ன முகத்தை வச்சுட்டு போய் நிற்போம்? என்ன முகத்தை வச்சு நம்ம போறோம்? ஒரு நாள் நம்மளை மதிக்கல அப்படின்னா நீங்க முகத்தை கொடுத்து பேசுவீங்களா? உண்மையா பேசணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா நீங்க சொல்லுங்க, ஒரு ஆள் உங்களை மதிக்கல, உங்களை கண்டுக்கிடல அப்படின்னா நீங்க உண்மையா போய் என்ன பண்ணுவீங்க, பேசுவீர்களா? அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு விளையாண்டா போச்சு. இன்னைக்கு சபை வந்து பொழுதுபோக்குற இடம். 1.5 மணி நேரம் என்ன செய்வோம், போயிட்டு ஓரமா சோதரமா சாந்தி தூக்க போட்டுக்கிட்டு நல்லா குழு குழுன்னு இருக்கு, நல்லா காசு வருது அப்படின்னு தூங்கிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு தூங்குற கூட்டம் அதிகமா பெருகிடுச்சு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம்? எப்படி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வான்? தாவீது ராஜாவும் ஈசாக்கும் என்ன பண்ணார்கள்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கர்த்தர் என்ன பண்ணார்? விருட்சி அடைய பண்ணினார். அதனால நம்முடைய வாக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நாம கொடுக்கிற போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பார். அதனால ஏதோ ரசிக்கப்பட்டோம் அந்த நிறைவேறிக்கு நிறைய பேர் நம்ம இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு உரிய கடத்தை நாம கொடுப்போம். 3 காரியங்கள் நம்ம குடும்பம் விருட்சி அடையணும் அப்படின்னா 3 காரியங்கள். முதலாவது என்ன செய்யணும்? நாம பலம் உள்ளவர்களா நாம் என்ன செய்யணும்? மாறணும். 2வதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவர்களா நாம் இருக்கணும். 3வதாக கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கிற போது கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவா? விருட்சி அடைய பண்ணுவார்.